அட பாவத்தை, ஆர்சிபி ரசிகர்கள் வெறும் கையோட பெங்களூர்ல வலம் வராங்களே. பேசாம சிஎஸ்கே கிட்ட 5 கப் இருக்கு, ஒரு கப்பையாவது கொடுத்து விட்டு இருந்தா கப்போட வலம் வந்திருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி அம்பத்தி ராயுடு அவர்கள் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறது சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு. ஏதோ ஃபைனல் கேம் விளையாடி கப்பு ஜெயிச்ச மாதிரி இல்ல பெங்களூர்ல ஆர்சிபி ரசிகர்கள் நடந்துகிட்டாங்க, அவங்க பிளே ஆஃப்க்கு தானே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அம்பத்தி ராயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் மோதிச்சு. இதுல 27 ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே தோத்துட்டாங்க. ஆர்சிபி ஜெயிச்சு பிளே ஆஃப்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில தான் அங்க மேட்ச் பார்க்க வந்த சிஎஸ்கே ரசிகர்களை ஆர்சிபி ரசிகர்கள் மோசமான முறையில கிண்டல் பண்ணதா சொல்லப்பட்டிருந்தது. தகாத முறையில பெங்களூரு வீதிகள்ல அவங்க நடந்துகிட்டதாகவும் கூறப்படுது. இதுக்கு நாடு முழுக்க இருந்தே வன்மையான கண்டனங்களும் வந்துச்சு. இந்த நிலையில தான் ஆர்சிபியினுடைய வெற்றி குறித்து அம்பத்தி ராயுடு அவர்கள் பேசியிருந்திருக்காரு. ஆர்சிபி சிறப்பா விளையாடி வெற்றி அடைஞ்சாங்க, அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. மேலும் பெங்களூர்ல ஆர்சிபி ரசிகர்கள் நடந்துகிட்டதை வச்சு அவரு தன்னுடைய கருத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. பெங்களூர்ல ரசிகர்கள், அதாவது ஆர்சிபி ரசிகர்கள் வெறும் கையோட வலம் வந்துட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே கிட்ட 5 கப் இருக்கு, அதுல ஒன்னு அவங்க கிட்ட கொடுத்திருந்தா கூட அதை வச்சு அவங்க வலம் வந்திருக்கலாம். பிளே ஆஃப்க்குள்ள தான் போயிருக்காங்க, ஆனா ஜெயிச்சு கப்பு வாங்கின மாதிரி இப்படி வலம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை அம்பத்தி ராயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆர்சிபி சிறப்பா தான் விளையாடினாங்க, ஆனா இந்த தடவை கப்படிக்க போறது சன்ரைசர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் அம்பத்தி ராயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா முன்னாள் கிரிக்கெட் வீரரான வருண் ஆரோன் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணி சிஎஸ்கே ஓட 6வது கோப்பையை ஏற்கனவே பறிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, அம்பத்தி ராயுடு அவர்களுடைய கருத்தை சிஎஸ்கே ரசிகர்கள் வா தலைவா வா அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்சிபி ரசிகர்கள் அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சோசியல் மீடியா முழுக்கவே இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் போக ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.